வணக்கம். நான் மதுவந்தி பேசுறேன். இன்னைக்கு மதுரையில தாவேகா அவங்களுடைய மாநாடு பெரிய லெவல்ல நடத்திருக்காங்கன்னு கேள்வி. ஆனா நேத்திக்கே கொடிகம்பம் அருந்து விழுந்து ஒரு கார் டேமேஜ் ஆகி அப்புறம் இன்னைக்கு கூட செக்யூரிட்டி அவ்வளவு சிறப்பா நடக்கலைங்கிறது வீடியோல அந்த மாநாட்டோட வீடியோவை பார்த்தாலே தெரியுது. பெருசா ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட், ஒரு கட்சியோட தலைவர், அவர் வராரு, ப்ரொடெக்ஷன் இருந்திருக்கணும். அதெல்லாம் பெருசா இருந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கசாமுசான் தான் இருந்திருக்கு. எனிவே, அது அவங்க பாடு, இங்க இருக்கிற அரசாங்கத்தோடைய பாடு. நான் கேட்க வேண்டிய சில கேள்விகளை திரு விஜய் அவர்களையும் அவரை சார்ந்தவர்களையும் நான் கேட்கணும்னு தான் இந்த வீடியோ, இந்த பதிவு. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட், அருண் IRS அவர் சேர்ந்திருக்காரு விஜய் அவர்களோட. அவர் தான் முதல்ல பேசியிருக்காரு போல இருக்கு. அவரு ஒரு பெரிய கருத்து ஒன்று சொல்லிட்டாரு. அதாவது சைனாலெல்லாம் பல விஷயங்களை கண்டுபிடிக்கிறாங்க, ஆனா இந்தியாவில தான் மசூதிக்கு அடியில கோயில் இருக்கான்னு போய் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சார், முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, கோயிலுக்கு மேலதான் மசூதி கட்டப்பட்டது. யாரும் போய் எல்லா மசூதி கடியிலையும் நோண்டி பார்த்துக்கிட்டு கோயில் இருக்கான்னு தேடல. சில கோயில்களுக்கு மேல மசூதி கட்டப்பட்டா அந்த கோயில்களை கண்டிப்பா ரிடீம் பண்ணணுங்கிறது யார் செஞ்சாலும் அது கரெக்ட் தான். அப்படிதான் ராம் ஜென்ம பூமி நடந்துச்சு. அவ்வளோ பெரிய வழக்கு ஓடிச்சு. அதுக்கு எல்லாரும் பெரிய லெவல்ல ஆதரவு கொடுத்தாங்க. வாதங்கள் நடந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பு கொடுக்கும்போது அந்த பெஞ்சில இருந்த ஒரு ஜட்ஜு இஸ்லாமியர், அவரும் சேர்ந்துதான் தீர்ப்பு கொடுத்தாரு. ராமர் கோயில் கட்டியாச்சு, பாபரி மஸ்ஜிதுக்கு இடமும் கொடுத்தாச்சு. இது சுமூகமா நடந்து முடிஞ்சிருச்சு. நீங்க அதுக்கு தேவையில்லாம இதை இப்போ நோண்டி கிளறி ஒரு மதம் சார்ந்த ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு பாக்குறீங்க. அப்ப யாரு மதவாதத்தை தூண்டுறாங்க? ஏன்னா நீங்க சொல்லிருக்கீங்களே பிஜேபி மதவாத கட்சின்னு. எப்படி மதவாத கட்சி ஆகும் பிஜேபி? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்போ நீங்க தான் தூண்டி விடுற மாதிரி பேசியிருக்கீங்க. சரி, இவ்வளவு கேக்குறீங்களே, இஸ்லாமியர்களுக்காக இவ்வளவு குரல் கொடுக்குறீங்களே, இந்துக்களுக்காக நீங்க என்ன குரல் கொடுத்தீங்க? வைரமுத்து அவர்கள் ஆண்டாளை பத்தி தப்பா பேசியிருக்காரு. இப்ப சமீபத்துல ஒரு கம்பன் விழால ராமருக்கு புத்தி சுவாதீனம் இல்லை அப்படின்னு பேசியிருக்காரு. கேள்வி கேட்டீங்களா? ஏன் இந்துக்கள் ஓட்டு உங்களுக்கு வேண்டாமா? பரவாயில்லையா? விட்டுடலாமா? மெஜாரிட்டி ஆஃப் திஸ் கண்ட்ரி, மெஜாரிட்டி எல்லாம் விட்டுடலாமா? ஓட்டே வேண்டாமா தாவேகாக்கு? அப்ப இந்துக்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க எந்த கேள்வியும் கேட்கலீங்களே. வைரமுத்துவை கண்டிச்சு ஒரு வார்த்தை நீங்க போடலையே. இப்ப யார் இங்க மதவாதத்தை தூண்டுறாங்க? யார் இங்க கன்வீனியன்ஸ் பாலிடிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க? மக்களே, உங்ககிட்ட தான் இந்த கேள்வியை நான் கேட்கறேன். அவங்க கிட்ட கேட்கலன்னா அவங்களுக்கு அதுக்கு பதில் தெரியும். அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். உங்களுக்கு தெரியுதா? அடுத்தது திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள். அவர் சொல்லியிருக்காரு, இப்போ சமீபத்துல பார்லிமெண்ட்ல ஒரு பில் பாஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு, அது பிளாக் அமெண்ட்மெண்ட். அது ஏன்னா நீங்க அதாவது ஜனநாயகத்தையே கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. என்ன பில் அது? ஒரு பதவியில இருக்கிறவங்க தப்பு செஞ்சிருந்தாங்கன்னா 30 நாள் வரைக்கும் அவங்களுக்கு பெயில் கிடைக்கலன்னா அவங்கள அந்த பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி பில் வருது. முக்காவாசி ஸ்டேட்ல பிஜேபி தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க அவ்வளவு தைரியமா அதை சொல்றாங்கன்னா அதை பாராட்டுறதை விட்டுட்டு எதுக்கு பிளாக் டேன்னு சொல்றீங்க? என் பயமா? நாளைக்கு யாராவது பதவியில வந்துட்டா தப்பு பண்ணிட்டாங்கன்னா மாட்டிப்பாங்க, மாட்டிக்கிட்டாங்கன்னா பதவி விட்டு விலகிடணும், ஐயோ இந்த லா வந்துருச்சுன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பயமா? இல்ல நீங்க யாருக்கு இதை சப்போர்ட் பண்ணி பேசுறீங்கன்னா, நம்மளுடைய முதலமைச்சர் கூட இதை பிளாக், இது தப்பு, இப்படிலாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப நீங்க அவங்களுக்கு இன்டைரக்டா சப்போர்ட் பண்றீங்களா? இல்லையே. பயங்கரமா இல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க திமுகவை இந்த மாநாட்டுல. அப்ப எதுக்கு இது வந்தது இந்த பிளாக் அமெண்ட்மெண்ட், பிளாக் டேன்னு? இஃப் யூ ஆர் நாட் கான்ஃபிடென்ட் அபவுட் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் கவர்னன்ஸ், இஃப் அண்ட் வென் யூ பிகம் லீடர்ஸ், தென் வை ஆர் யூ குவெஸ்டனிங் தீஸ் திங்ஸ்? இது நியாயமான கேள்வி தானே நான் கேட்கிற கேள்வி. கான்ஃபிடன்ஸ் இருக்கு பாஜகவுக்கு, அதனால அந்த பில்ல கொண்டு வராங்க. இத்தனை ஸ்டேட்ல சிஎம்ஆ இருந்தும் ஆண்டுகிட்டு இருந்தும் இந்த மாதிரி ஒரு பில்லு கொண்டு வராங்கன்னா பாஜகவுக்கு அவங்க தலைவர்கள் மேல நம்பிக்கை இருக்கு, மக்கள் மேல நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் தைரியமா இந்த பில்லு வருது. உங்களுக்கு உங்க மேலயும் மக்கள் மேலயும் நம்பிக்கை இருந்தா விட வேண்டியது தானே. ஏன் கேள்வி கேட்கறீங்க? ஏன் இதை பத்தி கமெண்ட் பண்றீங்க? இப்போ ஃபைனலா திரு விஜய் அவர்கள் பேசினதை பத்தி எனக்கு ஆஸ் யூசுவல் சில டவுட்ஸ் இருக்கு. அதை கேட்கதான் இந்த பதிவுன்னு வச்சுக்கோங்களேன். அவரு சொல்லியிருக்காரு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்கணும். திரு நரேந்திர மோடி அவர்களே இஸ்லாமியர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தாங்க ட்ரிபிள் தலாக்க கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணது. அதுக்கு இஸ்லாமிய பெண்கள் தேங்க்யூ மோடி பாய் ஜான் அப்படின்னு ரக்ஷாபந்தனுக்கு ஒரு நன்றியையும் தெரிவிச்சாங்க. இஸ்லாமிய பெண்களுக்கு பாதுகாப்பு தானே. அப்போ அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? அப்ப நீங்க எதுவுமே நன்றி சொல்லி மோடிஜிக்கு எதுவுமே நீங்க போடலீங்களே. ட்ரிபிள் தலாக்க டோட்டலா இராடிகேட் பண்ண போது ஏன் நீங்க பண்ணல? அது பாதுகாப்பு கணக்குல வராதுங்களா? ஏன் திருப்பி 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 தேவையில்லாம ஒரு மதவாதத்தை தூண்டி விட பாக்குறீங்க?
நீங்க பண்றதுதான் மதவாதம், பாஜக பண்றது மதவாதம் கிடையாது. அண்ட் அப்கோர்ஸ் ரொம்ப முக்கியமா சொல்லிருக்கீங்க, கச்சத்தீவை மீட்டுட்டாங்க. ஏங்க கச்சத்தீவை காவு கொடுத்தது பாஜகவா? அதுக்குண்டான ஸ்டெப்ஸ பத்தி எவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காங்க பாஜக தலைவர்கள், நீங்களும் தான் பாக்குறீங்க. என்ன செய்யணும் எப்படி செய்யணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க, நீங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கச்சத்தீவை காவு கொடுத்தது யாரு? நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுங்களா? அதே மாதிரி நீட் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டுருக்கீங்க. நீட்டுக்காக கோர்ட்ல போராடினது யாரு? எந்த லாயர் போராடினாங்க? எந்த டைம்ல அது நடந்துச்சு? இப்போ அது சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ண ஒரு லா. நீங்க அதை ரிமூவ் பண்ணணும்னு சொல்லணும்னா போராடலாம். பட் அது எப்படி நீங்க அந்த பழைய கொண்டு வந்து பிஜேபி மேல போடுறீங்க? யூ ஆர் பிகமிங் அ பொலிட்டீஷியன். யூ ஹேவ் டு நோ வாட் யூ ஆர் சேயிங். வென் கச்சத்தீவை மீட்டு கொடுங்கன்னு கேக்குறீங்க, கச்சத்தீவை காவு கொடுத்தவங்களை பத்தி ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறீங்க. நீட்டை அபாலிஷ் பண்ணுன்னு சொல்றீங்க, நீட் எப்படி உள்ள வந்துச்சுங்கிறத பத்தி பேச மாட்டேங்கிறீங்க. எப்படிங்க இது கரெக்ட் ஆகும்? அப்புறம் சொல்லிருக்கீங்க கீழடி தமிழர்கள் கலாச்சாரம், அதை நீங்க ரெகக்னைஸ் பண்ணணும்னு. அது ரெகக்னைஸ் பண்ணாம போறாங்கன்னு உங்களுக்கு யாராவது சொல்லிட்டாங்களா? அதுக்குண்டான அத்தனை ப்ராசஸும் நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் செங்கோலை கொண்டு வந்து பார்லிமெண்ட்டை வச்ச போது நீங்க பாராட்டினீங்களா? தமிழர்களுடைய கலாச்சாரம் தானேங்க அது. திருக்குறளை இத்தனை மொழியில மொழிபெயர்த்திருக்காரு, அதுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சீங்களா? எங்க போனாலும் தமிழ்ல ஒரு 4 வார்த்தை பேசணும்னு மோடிஜி ட்ரை பண்றாரு, அதுக்கு நீங்க பாராட்டினீங்களா? இதெல்லாம் எதுவுமே நீங்க பண்ணாம இப்படி பிடிச்சு வச்சுக்கிட்டீங்க கீழடின்னு. அதுக்குண்டான அத்தனை வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா செஞ்சதுக்கு நீங்க ஒரு வாழ்த்து தெரிவிச்சீங்களா? அது நீங்க வாழ்த்திட்டு இதை நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அது ஒரு அஸ்டியூட் பொலிட்டீஷியனுக்கு உண்டான ஒரு அறிகுறி. வேணும்ட்டே குத்தம் கண்டுபிடிக்கணும், ஏதாவது ஒரு பாயிண்ட தூக்கி வச்சுக்கணும், தமிழர்கள் கலாச்சாரம்னு ஒன்று மக்களை ஏமாத்தணும், கன்ஃபியூஸ் பண்ணணும், அதனால இதை பத்தி பேசணும். இதுதானே உங்களோட குறிக்கோளா இருக்கு? ஆக்சுவலா தமிழர்கள் கலாச்சாரத்தை வளர்க்கணுங்கிறதுக்காக நீங்க இதெல்லாம் பேசுறீங்க இல்லீங்களே. அப்புறம் நீங்க அலையன்ஸை பத்தி பேசிருக்கீங்க. அதாவது அதிமுக பாஜக அலையன்ஸை பத்தி, அதிமுகவை வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு பாக்குறாங்க, அதிமுக அடிமைகள் என்னெல்லாமோ பேசிருக்கீங்க. இல்ல நான் கேட்குறேன், இப்போ உங்களுக்கு யாராவது அலையன்ஸ் பார்ட்னர் வரேன்னு சொன்னா வேணாம் அப்படின்னு சொல்லுவீங்களா? நீங்களும் தானே நிறைய அலையன்சஸ் பேசி 2.5 years சிஎம் கேட்டு முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே வேற மாதிரி தசை திரும்பிச்சுன்னு கேள்வி. அப்ப அதெல்லாம் பொய்யா? இல்ல உங்களுக்கு யாராவது இப்ப அலையன்ஸ்க்கு வந்தாங்கன்னா வேணான்னு சொல்லிடுவீங்களா? இல்ல நான் தெரியாம தான் கேட்கிறேன். திமுகவை கிழிச்செடுத்து அப்படியே தோச்சு காய போட்டீங்க உங்க ஸ்பீச்ல. ஏன் அவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸை பத்தி ஒரு வார்த்தை பேசல? காங்கிரஸும் இன்னும் உயிரோட இருக்கு ஒரு கட்சின்னா அது தமிழ்நாட்டுல திமுகனாலதான். அதை பத்தி நீங்க ஒரு வார்த்தை பேசல. அதிமுக என்னமோ பாஜக அடிமை, பாஜக அதிமுக மூலியமா உள்ள வர பாக்குறாங்கன்னு பேசுறீங்க. ஒரு அலையன்ஸ்னா யார் வேணாலும் யார் கூட வேணாலும் சேரலாம், அதுக்கு பேரு தான் அலையன்ஸ். என்டிஏவே ஒரு அலையன்ஸ் தான். இண்டிங்கிறது என்ன? உங்க INDI அது என்ன? அலையன்ஸ் இல்லையா? அப்ப அந்த இந்தியில இருக்கிற அலையன்ஸ் பார்ட்னர் காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி, அவங்கள பத்தி ஒரு வார்த்தை நீங்க சொல்லல. அதிமுக பத்தியும் பாஜக பத்தியும் மட்டும் பேசிருக்கீங்க. உங்களுக்கு திமுக எதிரினா திமுக அலையன்ஸ்ல இருக்கிற எல்லாருமே தானே எதிரியா இருக்கணும் பொலிட்டிக்கலி. ஐ எம் சேயிங். அப்ப ஏன் காங்கிரஸ் பத்தி ஒரு வார்த்தை வரல? பேக் டோர்ல ஏதாவது நடந்துட்டு இருக்குங்களா? தெரியலீங்க, கேட்கிறேன், டவுட், கிளாரிஃபை பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி நீங்க அப்படியே சந்தடி சாக்குல ஒரு பாயிண்ட் எடுத்து விட்டுருக்கீங்க. அதை நாங்கெல்லாம் நோட்டீஸ் பண்ண மாட்டோம்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கு. இல்ல நோட்டீஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் அப்படி சந்தடி சாக்குல விட்டீங்களான்னு தெரியல. அவர் வருவாருன்னு சொல்லிட்டு வரல, அதே மாதிரி இவரும் வருவாரா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க. ஆனா இவர் வந்துட்டாரு. என்னங்க சொல்ல ட்ரை பண்றீங்க? ஃபர்ஸ்ட் வருவேன்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ் அவர் வரல. அது அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு. இதுக்குள்ளெல்லாம் நீங்க போகவே கூடாது. ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், 50 வருஷமா, 50 படம் இல்ல, 50 வருஷமா ஒரு இண்டஸ்ட்ரியில நம்பர் 1 பொசிஷன்ல கோலோச்சு நின்னுகிட்டு இருக்காரு. ஒரு இண்டஸ்ட்ரியில எத்தனையோ பேர் அவரால பயனடைஞ்சிருக்காங்க, சம்பாதிச்சிருக்காங்க. இன்னைக்கும் அவருதான் ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார். நீங்க என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாங்க. ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களே உங்க ஃபேன்ஸை வச்சு, ஒரு தியேட்டர்லயும் ஆரம்பிச்சு படம் நல்லா இல்லைன்னு சொல்ல வச்சு, அப்புறம் நான் பார்த்தேன் சில யூடியூபர்ஸ் அப்படியே இந்த படமே ஒரு மோசமான படம், இந்த படத்தை மாதிரி ஒரு அசிங்கமான கேவலமான படம் இல்லைலாம் பேசினதுக்கு அவங்களுக்கு என்னெல்லாம் விழுந்துச்சு, எப்படி எப்படிலாம் வாங்கி கட்டிக்கிட்டாங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ இதை செய்யறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கூலி அப்படி டாப்ல போயிட்டு இருக்கு, சம்பாதிச்சிட்டு இருக்கு. ஏ சர்டிபிகேட் இருந்தும் சம்பாதிச்சிட்டு இருக்கு படம். ஏன்னா he is a good man with a good heart.
எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர். நான் மட்டும் நல்லா இருக்கணும், அடுத்தவன் நாசமா போகணும்னு நினைக்கிற மனிதர் அவர் கிடையாது. அதனாலதான் கடவுளுடைய முழு கிருபை அவருக்கு இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில இருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஸ்டார். நீங்க ஒரு மனிதன் 50 வருஷம் கோலோச்சு நின்றுட்டு இருக்காருங்கிற போது அவருக்கு முதல்ல ஒரு வாழ்த்து தெரிவிச்சீங்களா? அதையே பண்ணலீங்களே. அப்புறம் அவர் அரசியலுக்கு வரேன்னு சொன்னாரு, வரல. இதெல்லாம் எதுக்கு? நீங்க வரீங்கன்னா நீங்க அதை பத்தி பேசுங்க. அவர் வந்தாரு வரலங்கிறதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தமிழ மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2026 நீங்க களத்துல இறங்கணும், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா we don't forget easily. இதையும் நான் ஒரு ரஜினி ரசிகையா சொல்றேன். குடும்பத்தின் அங்கத்தினராலாம் நான் பேசல, நானா இதை பேசுறேன். யாரும் என்ன தூண்டி விட்டு இதை நான் பேசல. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கோங்க சார். ஐ எம் சேயிங் திஸ் அவுட் ஆஃப் மை ஓன் அக்கார்ட் பிகாஸ் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி வன்மத்தை கக்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும், நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் இதை நான் சொல்றேன். எவ்வளோக்கு எவ்வளோ அவரை திட்டுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ திட்டுறவங்களுக்கு தான் பாதிப்பு நடந்திருக்கே தவிர்த்து இன்னி வரைக்கும். அதுக்கப்புறம் திட்டினவங்க எல்லாம் அவரை போய் பார்த்து வணங்கி வாழ்த்தி பேசி அந்தர்பல்ட்டி அடிக்கிறது எல்லாம் பார்த்தாச்சுங்க. அவருக்கு இது ஒண்ணுமே கிடையாது. ஆனா நீங்க வளரணும்னு ஆசைப்படுறீங்க, அரசியல்ல வரணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க ப்ரோ. அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். ஓகே ப்ரோ, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய்.